அழகா நான் விஎஸ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரிஸோட நேம் வந்து சுஞ்சி ஃபேமிலி சீரிஸோட எபிசோட் 8 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதனால நீங்க நம்ம சேனலுக்கு போஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களால முடிஞ்ச சப்போர்ட் வந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பெல் கனவுல வச்சுங்க. அப்பதான் நான் ஒரு அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பா வழக்கம் போல இந்த எபிசோட பிரமாதமா இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பொறுமையா பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சவங்க கமெண்ட்ல உங்களுக்கு பிடிச்ச பாருங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 7 எபிசோட் போடுறோம். அந்த எபிசோட பார்க்காதுங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணி பார்த்துருவாங்க. சரிங்க, நம்ம கதை போகலாம். நம்ம மினாமி இப்போ குளித்துட்டு இருக்கும்போது யோசிக்கிறான் தன்னுடைய அண்ணன் தனக்காக எவ்வளோ பண்ணன்றத. அவளுக்கும் ஒரு மாதிரி ஆகிட்டு இப்போ அவன் மேலே கொஞ்சம் ஈர்ப்பு வருது அவளுக்கு. இன்னும் பக்கம் வாகாவ புலம்பிட்டு இருக்கா. அவள் ஒழுங்கா அந்த இடத்துல ஃபைட் பண்ணிட்டு கரெக்டாக இருந்திருக்கும்பா. ஃபைட்டா அதுதான் டென்னிஸ்ல வாங்க கையை வீசி இருந்தாலும் நேற்றுக்கு ஜெயிச்சிருக்கலாம். நீ போயிருந்தா மட்டும் கைட்டுருப்பியா? இல்லைதான், இருந்தாலும் அவன் நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ண பொண்ணு தான். கொஞ்சம் கவனமாக கரெக்டாக காலையில போயிருந்தா பிரச்சனை இருக்குதுல்ல. என்ன இருந்தாலும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒரு மேட்ச் போகுன்றது யாராலையும் நிர்ணயிக்க முடியாதுல. எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் மாறும். மினாமி தோத்ததுல எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு பாண்டியும் சொல்ல, ஏய் அவன் சொல்றதை நீ ஏத்துக்கிறியா ஆரட்டா? அது அவ்வளவு பெரிய இஷ்யூ எல்லாம் கிடையாது. ரிசல்ட் இப்போ மோசமா வந்ததுனால மினாமி மனசு கஷ்டப்படாம இருந்தா போதும்பா. அதுதான் அரட்டா கரெக்டா நம்பர் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, என்னவோ போங்க, உங்களுடைய பேச்சு எனக்கு பிடிக்கல சுத்தமா. என்ன இருந்தாலும் அவன் ஜெயிச்சிருந்தா தான் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். ஏன்னா எல்லாருமே எவ்வளவு கஷ்டப்பட்டு அவளுக்காக ஹெல்ப் பண்ணிருக்கோம். இந்த கொரிலா வேற சரியாவே அவளுக்கு ஹெல்ப் பண்ணல. அதனாலதான் இவ தோத்துட்டாளா? யாரை பார்த்து கொரிலான்னு சொன்ன? நீ தான் கொரிலா அப்படின்னு ஓகாவும் உனக்கு அரட்டாவை சண்டை போட்டுட்டு இருக்க. ஏ மினாமி, நீ மட்டும் நேற்று ஜெயிச்சிருந்தா இந்த பிரச்சனையே இல்லடி. நீ மட்டும் இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணிடலாம்ல. நாங்க எல்லாரும் கஷ்டப்பட்டு உனக்கு உதவி பண்ணும். பட் இப்படி தோத்துட்டு வந்துட்டியே. ஆமாப்பா, நீங்க சொல்றது சரிதான். இருந்தாலும் சரி விடுங்க, அடுத்த முறை ஜெயிச்சிக்கலாம். என்ன நீ சொல்ற? அப்ப நாங்க பட்ட உழைப்பெல்லாம் அந்த மேட்சுக்காக ஹெல்ப் பண்ணுமே, அதெல்லாம் எங்க போச்சு? உனக்கு ஃபீலிங்ஸ் இல்லையா? கரெக்ட் தான்பா, பட் இருந்தாலுமே அந்த ஒரு சமயத்துல நேரம் எனக்கு சரியா அமையலன்னு தான் சொல்லணும். அதனால மிச்சபடி நீங்க சண்டை போடாதீங்க, பாத்துக்கலாம். அடுத்த முறை நான் கண்டிப்பா உங்களுக்கு ஜெயிச்சு தரேன். அது மட்டும் இல்லாம என்னுடைய காலில் லைட்டா இன்ஜூர் ஆயிடுச்சு. அந்த கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்லயும் என்னால முடிஞ்சதுக்கு தான் முயற்சி பண்ணேன். இப்படி சொல்லியே வாயாடிச்சுடா. இவளுக்கு இன்னொரு பக்கம் என்ன சொல்றதுனே தெரியாம கம்முன்னு இருக்கு. இப்ப புரியுதா எதுக்காக அவ எவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான்னு? அவளால் முடிஞ்ச அளவுக்கு தான் போராடி இருக்கா. நீ அமைக்கணும் உட்காரு. போகா என்ன அமைக்கினே உட்கார சொல்றீங்க? என்னுடைய சிஸ்டர் எனக்கு ஜெயிக்கணும்ன்றது ஆசை. அதனால நான் ஆசைப்படுத்தப்பா. அவ ஒரு பக்கம் சண்டை போட்டுட்டு இருக்க, இன்னொரு பக்கம் ஹீரோவும். ஏ மினாமி, இப்ப எப்படி இருக்குது? நல்லதா? இப்ப பரவாயில்ல அப்படின்னு மாதிரி வக்கப்பட்டு சொல்ல, ஓகா உன்ன பக்கம் கடுப்புல, ஏ வாடா போய் விளையாட வாடா டாய் அப்படின்னு அந்த நாயை கூப்பிட. அது உன பக்கம் இவ்வளவு கூட பைத்திய மாதிரி விளையாட ஆரம்பிக்க. இவ உன பக்கம் சைகவா நடந்தது பார்த்துது. என்ன இன்னைக்கு ஓகா கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்கிறா? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த பாலை பார்த்து திடீர்னு அவரை விட அது மினாமி மேல போகுது. மினாமி அந்த பாலை பாருன்னு சொல்லிட்டு இருக்க. அந்த சமயத்துல பார்த்து ஹீரோ உள்ள பூந்து அந்த பாலை கேட்ச் பண்ணிடுறான். கரெக்டா அவளையும் கட்டி அனுப்பிச்சுக்கிறான். பாண்டியும் சூப்பரா கேட்ச் பிடிச்சிடறான்ற மாதிரி சொல்ல, அரடா டே என்னடா பண்ணிட்டு இருக்க அந்த பொண்ணு அப்படி பிடிச்சி அப்படின்ற மாதிரி ஓகாவோ ஷாக்லயே ஹீரோவை பார்த்துட்டு, என்ன மன்னிச்சிரு மினாமி, யாருக்குள்ள இருந்தா வாய் வந்த மாதிரி வாயாடி இருந்தா நீ அதை சொல்லாத கோரிலா, இங்கதான் நான் விளையாடுவேன். என்னது மினாமி, நீ நல்லா தானே இருக்க? ஓகே அப்படின்ற மாதிரி இன்னமும் அவளுக்கு வெக்கமாயிடுது. இன்னொரு பக்கம் அழுத விஷயத்தை யோசிச்சு பாக்குறான். அது கூடவே தன்னுடைய சிஸ்டர்ஸ் ஒவ்வொரு விதத்திலயும் ஹீரோவுக்கு பிடிச்ச மாதிரி நடந்தது எல்லாமே அவ யோசிச்சு பாக்குறான். என்னன்னு தெரியலையே, ஏன் என் மனசுல இப்படி தோணுது திடீர்னு அப்படின்ற மாதிரி அவ ஸ்மைல் பண்ணிட்டு இருக்க. பொட்டனும் இன்னொரு பக்கம் போன நோண்டிட்டு இருக்கும் போது அவ இவங்க எல்லாருக்கிட்டையும் சொன்ன விஷயத்தை யோசிச்சு பாக்குறா. நான் அரட்டாவை மேரேஜ் பண்ண போறேன்னு எதுக்கு வித்தியாசமா நடந்துக்கிற கொட்டணும், என்னாச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்க அந்த ஒரு விஷயத்துல யோசிச்சு பாக்குறான். அப்புறம் பார்த்தா கதவை யாரோ தட்ட. இவ்வளவு அந்த போய் பார்த்தா ஓகாதா வந்திருக்கா. எங்க பாரு கொட்டணும், அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு சீசரும் ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்க. நம்ம மீனாவையும் அந்த நாயை கொஞ்சிட்டு, இங்க பாருடா சொல்ல, என்னன்னே தெரியல, என் மனசுல ஏதோ ஒரு வித்தியாசமான உணர்வு, என்ன உன் மனசுல தோணுது அப்படின்ற ஒரு ஹீரோ வந்து கேட்பா. ஒண்ணுல நான் குட் நைட் போயிட்டு தூங்குறேன். வெறும் 9 மணி தானே ஆகுது, அதுக்குள்ளே தூங்குற பண்ணி கிடையாது. ஓகா ஒன்னொரு பக்கம் கொட்டணும் கிட்ட, என்ன கொட்டணும் ரூமே பார்க்க ரொம்ப அழகா இருக்கு, ஆல்வேஸ் வேற லெவல வச்சுட்டு இருக்க சொல்லலாம். அப்புறம் கொட்டனோவா ஸ்ட்ரைட்டாவே மேட்ருக்கு வந்துடுறான். என்ன ஓகா எதுக்காக என்கிட்ட பேசணும் சொன்னேன், அதை விட்டுட்டு வேற என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க. உனக்கு இன்னொன்னு தெரியுமா, அரட்டா கூட அதர் நைட் ஒன்று எனக்கு எந்த விதமான கன்ஃபியூஷனும் கிடையாது. பட் இருந்தாலுமே நீ யாருக்கிட்டையுமே அந்த விஷயத்தை பத்தி எல்லாம் சொல்றது கிடையாது. உன் மனசுக்குள்ள கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயத்தை வச்சுட்டு இருக்க. எனக்கு புரியுது அது எந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கும் யாருக்கிட்டையும் சொல்ல பண்றது. பட் இருந்தாலுமே உன்னுடைய பெரிய அக்கான்ற முறையில நீ சொன்னா நல்லா இருக்கும். நல்லாவே புரியுது. பட் ஆனா எனக்கு தேவை, நான் கண்டிப்பா போயிட்டு அரட்டா கிட்ட என்னுடைய மனசுல இருக்க அந்த லவ் சொல்ல போறேன். என்னது? ஆமா, நான் பாண்டியும் அப்புறம் மினாமி கிட்டையும் நிறைய விஷயம் பேசியிருக்கேன். அது அடிப்படையில் சொல்றேன். என்னுடைய இடத்தை யாரும் அந்த இடத்துல பிடிக்க கூடாது. அது மட்டும் இல்லாம நான் உன்னையும் அரட்டாவையும் கேம் ரூம்ல பார்த்தேன். நீங்க 2 பேரும் ஒரு நைட் அதே மாதிரி தானே ஒருத்தர் மேல ஒருத்தரா இருந்தீங்க. நீங்க 2 பேரும் கையை கோத்தது பார்த்தா எனக்கு லவ் ரத்த தோணுச்சு. அதனாலதான் நான் அவர்கிட்ட சொல்லலாம்னு இருக்கேன். இன்னொரு பக்கம் அதை யோசிச்சுட்டு அவ்வளோ, என்னது நீ ரூம்குள்ள இந்தியா அதுல வாய்ப்பு இல்லை. பட் ஆனா என்ன மன்னிச்சிருங்க, நீங்க அதை விட்டு கிளம்பின பிறகு தான் நான் வெளியே வந்து குறுக்கால வந்து தான் நேற்றுக்கு ரொம்ப அசிங்கமாயிட்டு இருக்கும். அதனாலதான் நான் வெளியே வரல. நானும் அவர் கூட க்ளோஸா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். என்ன ஆளாளுக்கு க்ளோஸா இருக்குது அவன பொம்மையான, ஏன் நான் மட்டும் இருக்க கூடாதுன்னு இவ இந்த அளவுக்கு ஆசைப்படுறான். ஆனா இவருடைய மைண்டை மாத்தணும், நான் தெளிவா புரிய வைக்கணும். இங்க பாரு, நீ எல்லாத்தையுமே தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. நம்ம டென்ஷன்ற முறையில பிடிச்சிருக்குன்ற ஒரு விஷயத்த நம்ம சொல்றோம் போது அது பாசமா கூட இருக்கலாம்ல, அது லவ்வா தான் இருக்கணும்ன்றது அவசியம் கிடையாது. அப்ப தப்பா தான் புரிஞ்சிட்டு இருக்கணும். ஆமா, கேம் ரூம்லயே நீ அதே மாதிரி தான் புரிஞ்சிட்டு இருக்க. அது நான் பண்ண ஏதோ ஒரு சிலிமிஷ வேலையால தான் 2 பேரும் ஆக்சிடென்ட்டா போயிட்டு கீழே விழுந்துட்டோம். அப்போ இதெல்லாமே தப்பான புரிதல்னால தான் இப்படி ஏத்துட்டு பார்த்துட்டேன்னா, அப்ப நீங்க சிப்ளிங்ஸ் மேலே நடந்துக்கலையா கொஞ்சம் கூட? அப்ப உண்மையிலே சொல்லுங்க, நீங்க ஒன்னும் அரட்டாவை விரும்பல தானே? அவ கேட்கறது கேட்டுட்டு அவளுக்காக போய் சொல்ற மாதிரி, ஆமா சரியா சொன்ன அப்படின்ற மாதிரி சொல்லுவா. இவ கேட்டுட்டு அவ்வளோ அப்படியே ஃபீல் பண்ணுவா. நல்ல வேலை, இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுக்குறேன் ஓகா. இருந்தாலும் அவளுக்கு மனசு கஷ்டமா தான் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து அவளை வெளியே வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்க. ஒரு நாள் பார்த்தா நம்ம பாண்டியும் உன்னுடைய ஹெல்ப் வேணும்னு சொல்லிட்டு நம்ம சேகா கிட்ட வந்து கேட்டிருக்கா. என்னாச்சு உன்னுடைய ஸ்டடி செஷன்ல
அப்போ உனக்கு அது தேவையா? சாரிப்பா என்னாலையும் வர முடியாது அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் 2 பேரும் சொல்ல ஒன்னும் வரமாட்டோம். மீனாமியும் இப்ப வீட்டுல இல்ல. கொட்டோனோ கிட்ட சொன்னா அவ ஷாப்பிங்கே வரமாட்டா, லைப்ரரியில மட்டும் தான் வருவான். அப்புறம் அரட்டா கரெக்ட் டைமிங்ல வந்துடுறான். நான் வீட்டுக்கு வந்துட்டேன், என்னம்மா சூடாகுது, போயிட்டு ஷவர்ல குடிக்கணும். அரட்டா தெய்வமே வந்துட்டியாடா, என்னாச்சு? அதுக்கப்புறம் வந்து அவ படிக்கிற அந்த நர்சிங் காலேஜ் காமிக்க, அடேங்கப்பா ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நர்சிங் காலேஜ் வந்திருக்கேன். பட் இருந்தாலுமே என்ன இது, இந்த இடத்துல அந்த அளவுக்கு செக்யூரிட்டி இல்லாத மாதிரி தான் இருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி வந்தப்பவே செக்யூரிட்டி ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. நான் என்ன பண்றது, அதிகப்படியான ஆளுங்க இந்த டைம்ல அதிகமா வரது இல்லை. இந்த இடத்துல பாதுகாப்பு எல்லாமே கரெக்டா இருக்கிறது மட்டும் இல்லாம திருட்டு தொலை வந்து கம்மியா இருக்கிறதுனால செக்யூரிட்டி அந்த அளவுக்கு உள்ளது வரதெல்லாம் கிடையாது. அப்ப நீ வந்துடலாம், என்ன கூப்பிட்டேன், பயமாகுதுரா. அப்போ உன்னுடைய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீ கேட்டுருக்கலாம்ல, அவங்கலாம் இந்த மாதிரி விஷயத்துல கூப்பிட்டு வரவே மாட்டாங்க, அவனா எனக்கு சுத்தமா பிடிக்காது. அவங்கள பத்தி எது இப்ப கேக்குறேன்? சரி காண்டாவாத, தேவையில்லாம இந்த நைட் டைம்ல இது தேர்றதுக்காக இந்த இடத்துக்கு வர வச்சிருக்கேன். ஆனா இப்படி பட்டிய இடத்துல இவ்வளவு நைட்ல வந்திருப்பா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அமைதியா வாடா, பயமா இருக்குல்ல எனக்கு, பேகி இருக்கும் போது உன்ன தைரியத்துக்காக கூட்டு வந்தேன். தயவு செஞ்சு தொழிலிடாத திரும்பிய கோஸ்ட் இருக்குன்றது. அது மட்டும் இல்லாம இந்த ஹாஸ்பிட்டல் என்னுடைய ட்ரைனிங் ரூம்ல நிறைய ரூமர்லாம் இருக்கு, நிறைய பேய்களும் சுத்தமா. சரி உனக்கு மெடிக்கல் ஃபீல்டுன்னு அவ்வளவு பிடிக்குமா? நர்சிங் ஏன் ஜாயின் பண்ண? இந்த விஷயத்துக்கு டேய் கத்தாதரா வாடா போவோம். ஏன் இந்த விஷயத்தை கேட்ட உடனே கம்முன் ஆயிட்டா. சரி ஓகே சீக்கிரம் போய் தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோ மட்டும் தனியா முன்னாடி போக, டே என்ன விட்டு போவாதரா பயப்படுறா அப்படின்னு அவங்களும் கை பிடிச்சிட்டு போக. இன்னொரு பக்கம் ஓகாவும் பார்த்த போன் எடுத்து பார்த்துட்டு இருக்கேன். அதுல வந்து படிக்க மூடுல இருந்தா போன் எடுத்திருக்கான். மான்ஃபியூஜியோட போட்டோ இருக்கிறத பார்த்துட்டு அவ்வளவு ஷாக் ஆவேன். அதுக்கப்புறம் இப்போ போகும்போதே பார்த்தா காத்து பலம் பண்ணிக்க, டே என்னடா அது சத்தம், பேய் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயப்படுறா. பாண்டியும் இல்ல பைத்தியம் பயப்படாது, அது சாதாரண ஜன்னல்ல வர காத்து தான். நல்லாவே புரியுது, அது நானும் பயப்பில்லடா அப்படின்னு அவன் ரொம்ப ஹீரோ கூட க்ளோஸா இருக்க. இது சரியில்லை, இவளு தனியா விட்டதான் கரெக்டா இருக்கும், என் கை பயங்கரமா நடுங்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோவும் பாதற, ஏமா கொஞ்சம் தள்ளி வா, நானும் தள்ளி போறேன், என்ன விட்டு போவாரா அப்படின்னு சொல்லிட்டு அவ கெட்டிமா பிடிச்சின்னு போறான். சரி ஓகே ஒன்னு விட்டு போல, கரெக்டா க்ளோஸ்ல கை பிடிக்காத வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே போறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்கள பேசிட்டு முன்னோக்கி போக திடீர்னு பார்த்தா ஹீரோ அவளுடைய வாயும் உடம்பையும் தூக்கி அப்படியே சைட்ல போயிட்டு ஒளிஞ்சிக்கிறான். அவளை கத்தலான்னு பாக்க அமைதியார் யாரும் வராங்க. அதுக்கப்புறம் மத்த அந்த செக்யூரிட்டி அந்த இதுல லைட் அடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க, யாருனாச்சும் உள்ள இருக்காங்களான்னு. நல்ல வேலை பன்றி வாயை தந்தா என்னத்துக்கு நாங்க மாட்டிட்டு இருந்திருக்கணும். சரி ஓகே போலாமா? ஆனா ஹீரோ பிடிச்சிக்கிற மாடல் வச்சுக்கிறேன், அவனுக்கு தினசா தோணு ஆல்ரெடி அவன் போயாச்சுரா, என்ன மன்னிச்சிரு. அவளுக்கு வெக்கமா இருந்திருக்கேன். என்ன பக்கம் ஹீரோ யோசிக்கிறான், இது எல்லாமே என்னுடைய பழைய நாட்கள் தான் ஞாபகப்படுத்துது. ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி தான் 2 பேரும் ஜாலியா தொட்டு விளையாடுவோம், இருந்தாலுமே ரொம்ப வளர்ந்துட்டான். அரட்டா என்னடா ஆச்சு போலாமா அப்படின்ற மாதிரி கேட்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு கிளம்ப. அதுக்கப்புறம் அவளுடைய திங்ஸ் ஒன்னு எடுக்கிறதுக்காக வந்தவ கரெக்டா வந்துடுறா ரூமுக்கு. என்னப்பா இது ரூம், இதுதான் எங்களுடைய கிளப் ரூம், நீ லைட் எதுக்கு போட்ட? கவலைப்படாத, இந்த லைட் ஒன்னும் வெளியே எதுவும் தெரியாது, அது மட்டும் இல்லாம இது மூலையில தான் இருக்கு இந்த ரூம், எல்லாமே ஸ்கெட்ச் போட்டு தெளிவா தான் வந்திருக்கான். அதுக்கப்புறம் போனவன் லாக்கர் ரூமை திறந்து பார்த்தா அதுல தன்னுடைய ஒரு பொம்மை இருக்கிறத பார்த்துட்டு சந்தோஷப்படுறா. டேங்கப்பா இதுக்காக தான் வந்தேன், இதை இன்னும் ஃபினிஷ் பண்ணி ஆகணும், இப்ப வீட்டுக்கு அது போனா கரெக்டா இருக்கும். என்ன பேசிட்டு இருக்க, இந்த ஒரு பொம்மை எடுக்கிறதுக்காக இவ்வளவு தூரம் எதுக்கு வரணும்? அதுவாடா, நான் இந்த காலேஜ்ல என்டர் ஆன அடுத்த செகண்டே என்ன மேஜர் ஹாஸ்பிட்டல் ஒண்ணுல வந்து ரெசிடென்டி ப்ரோக்ராம் சொல்லிட்டு ஒன்று கூட்டு போனாங்க. பெருசா எனக்கு ஆர்வம் இல்லை, பட் இருந்தாலுமே அந்த இடத்துல நிறைய சின்ன பசங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்காக நர்சிங் வேலை பாக்குறவங்க எல்லாருமே அவங்க நல்லபடியா பார்த்துட்டு இருக்காங்க. அதுல ஒரு பையன் மட்டும் தனியா தெரிஞ்சான். அவனை பெருசா யாருமே என்னமே கேட்கல. அதுக்கப்புறம் சில நர்ஸ் மட்டும் போயிட்டு பேச ஆரம்பிச்சாங்க. அந்த பையன் ஆர்வமா அதுக்கப்புறம் பேச ஆரம்பிச்சான். அவனோட சந்தோஷமா ஆனா அதனாலதான் நான் இந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே எங்களுடைய கிளப் ரூம்ல நாங்க சேர்த்து வச்சிருக்கோம். ஒரு நர்சிங் வேலை பாக்குறோம்னா சாதாரணமா ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது மட்டும் கிடையாது, குழந்தைகளையும் நல்லபடி எப்படி பாத்துக்கணும்ன்றது நல்லாவே தெரிஞ்சுக்கணும். கேட்டல எதுக்காக நான் இந்த இடத்துல இந்த காலேஜ்ல சேர்ந்தேன், ரீசன் இதுதான்டா. அது மட்டும் இல்லாம டுமாரோ வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நான் திரும்பவும் போறேன். அங்க போனா அந்த பையனுக்காக இந்த பொம்மையை நான் நல்லா கிஃப்ட் பண்ணி அனுப்பணும்ல, அதுக்காக தான் முழுமையா முடிக்கிறதுக்காக இப்ப எடுத்து கிளம்ப போறோம். முக்கியமான ரீசன் என்னன்னா, நானும் அப்பாவும் இந்த ஹாஸ்பிட்டல தான் வருவோம். அதாவது அம்மா ட்ரீட்மெண்ட்ல இருக்கும் போது எனக்கு ரொம்ப சோகமா இருக்கும் அவங்களை விட்டு போறது. சில நாள் வந்து அவரை விட்டு போறது வந்து நான் அழுதுருக்கேன். அந்த டைம்ல ஒரு நர்ஸ் தான் எனக்கு நிறைய சேர் பண்ணாங்க, எனக்கு நிறைய விஷயத்த சொல்லி புரிய வச்சாங்க. அவங்களுடைய இன்ஸ்பிரேஷன் காரணமா தான் நான் நர்ஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். என்னுடைய டீம் கரெக்டா இந்த இடத்துல இப்ப நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல ஹீரோ ஹாப்பியா வரான். அதுக்கப்புறம் 2 பேரும் அந்த பொருட்களை எடுத்துன்னு போகும்போது ஹீரோவும் வெயிட்டா இருக்கா, இல்ல நானே தூக்கிறேன். அப்புறம் உனக்கு அது தொட்டதுல சாப்பிட்டா இருந்துச்சா, உன் கையும் எப்படி இருந்துச்சு, மெத்து இருந்துச்சா அப்படின்னு தினசாகப்பா. கவலைப்படாத, பயப்படுறேன்னு சொல்லிட்டு உன் கையை நான் வேணும்னு தான் பிடிச்சேன், உன்னுடைய முகத்தை பாக்கணுமே அப்படின்ற மாதிரி இவ கலாச்சிட்டு ஓவரா பேசிட்டு பார்த்துட்டு ஹீரோவும் ஆள் இல்ல அதுல இருந்து கிளம்பி போயிட்டே இருக்கான். தனியா விட்டு போவதா படம் ராஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு அவ பயந்துல ஓடி வரா. இன்னொரு பக்கம் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு மறுநாளே பார்த்தா காலையிலேயே அவங்க கிட்ட பொம்மைகளை கொடுத்து ஹாப்பி ஆக்குறான் பாண்டியும். அந்த போட்டோ எடுத்து ஹீரோக்கு அனுப்ப ஹீரோவும் பார்த்துட்டு ஹாப்பி ஆகிறான். அது போல இன்னமும் சில நாட்கள் கடந்து போகுது. அதுக்கப்புறம் டெஸ்ட் ரிசல்ட் வந்து சாரும் ஸ்கூல்ல கொடுக்குறாரு. எல்லாரும் எடுத்து பார்த்துட்டு இருக்க. ஓகா பார்த்தா ஏதோ ஷாக்ல இருக்க அவன் நண்பர்களும் என்ன ஓகா எவ்வளவு மார்க்கு, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதான். அடேங்கப்பா இவ உண்மையிலே திறமையான பொண்ணு தான், எப்பவுமே இவ அதிகமாக எடுப்பேன் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு அவங்க உணர்ச்சி பொங்க எடுக்க இவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் நினைச்சிட்டு இருக்கிறது இவங்க ஏ ரேங்க் எடுப்பாங்க. அவளுடைய கிரேட்ல பார்த்தா கிட்டத்தட்ட வெறும் டி தான் எடுத்திருக்கான். நல்லா படிக்கிற பொண்ணு இப்படி மாறதுக்கான காரணம் என்னன்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதுக்கப்புறம் சாட்டர்டேவும் ஹீரோ குளிச்சிட்டு வெளியே வர ஓகாவை எங்கேயும் கிளம்பி போற ரெடியா இருக்க. ஏ ஓகா எங்க போறேன், டேகல எதுன்னு ஏதோ பெருசா போற போல, நான் யாமனாசிக்கு போறேன். என்னது யாமனாசிக்கு போறியா, ஏன் யானெல்லாம் கேட்கறத கண்டிப்பா நான் திரும்ப வரேன், போயிட்டு வரட்டா. ஹீரோ யோசிக்கிறான். சடனா எதுக்கு எந்த ஒரு ரீசனும் இல்லாம இவ யாமனாசிக்கு போறேன்றா,
ஏதோ ஒன்று பிரச்சனை இருக்கு இவளுக்கு மனசுக்குள்ள அப்படிலாம் நல்லா தான் இருக்கலாம். அதன் அடிப்படையில் எல்லாருமே கொஞ்சம் நல்லா சகஜமாக தான் பேசிட்டு பழகிட்டு இருக்காங்க. அவனோட வாழ்க்கை அப்படியே போயிட்டு இருக்கு. 3 நாள் ஆயிடுச்சு, ஓகா திரும்பி வரல வீட்டுக்கு அப்படின்ற ஹீரோவோடைய வார்த்தைகளோட இந்த எபிசோட இதே இடத்துல முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிக்கணும். பிடிச்சிருந்தாலும் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க விலைக்கான வாழ் வச்சுக்கோங்க. அப்போ நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பாக வழக்கம் போல இந்த எபிசோட பிரமாதமாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் யாரும் ஸ்கிப் பண்ண பொறுமையாக பார்த்துட்டு நம்புறேன். சரிங்க, நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுமா.